ஹாரி பட்டோஸ் இலக்கண பிழையானது. அத்தியாயம் 25. அடுத்த நாள் வெகுநேரம் கழித்தே சுகாசினி எழுந்தாள். இரவில் அவள் அருந்திய பாலில் தூக்கத்திற்கான மாத்திரையை கலந்து தந்ததால் ஆழ்ந்த உறக்க நிலையில் இருந்தவர் மறுநாள் எழுந்தவுடனே ஆட்சி சொன்னதை கேட்டு அதிர்வுடன் அவரை நோக்கினாள் சுகாசினி. இந்த நிலையிலும் தன்னை விட்டு சென்றவனை நினைத்தவளுக்கு மனதில் அந்த நிகழ்வும் நீங்காத வடுவாக மாறியது. அந்த நிகழ்வுதான் ரணமாக மனதில் பதிந்ததால் அவளின் வாழ்க்கையை இறுதியாக எடுக்கும் முடிவுக்கு அச்சாரமிட்டது. தாலி கட்டிய காரணத்திற்காக அவன் அவளுக்காகவும் ராமசாமிக்காகவும் செய்த செயல்கள் எதுவும் ஞாபகம் இல்லாமல் போனதுதான் விதி என்று சொல்ல வேண்டுமோ? கணவன் தன்னை விட்டு போய்விட்டான் என்பதை அறிந்ததிலிருந்து மனம் வெம்பியவள் தாத்தாவின் பிரிவும் அவளை மேலும் நிலை கொள்ள முடியாமல் செய்ய சோர்ந்து போய் படுக்கையில் படுத்தே கிடந்தாள். ரங்கநாயகியோ அவளோடு தினமும் சாப்பிட வைக்க குளிக்க வைக்க என போராட வேண்டியதாக இருந்தது. அந்நேரம் அங்கிருக்கும் வாண்டுகளும் அவளை பழைய மாதிரி பேசவும் துருதுருவென்று இருக்க வேண்டும் எண்ணத்தில் அவளை குறும்பு பண்ண தூண்டினாலும் அவளோ எங்கோ வெறித்தபடி அமர்ந்திருப்பவளை மாற்ற முடியாமல் எல்லோரும் திகைத்தனர். ஊருக்கு போன கணவனிடமிருந்து போனாவது வரும் என்று நினைத்தவள் அதுவும் ஏமாற்றமே அதீதமாக இருக்க அவள் மேலும் தனக்குள்ளே ஒடுங்கி போனாள். சுகாசினி பிறந்ததிலிருந்து தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக வளர்த்த தாத்தாவின் இழப்பு பேரிழப்பாக இருக்கும்போது அதன் வலியை தாங்கிக் கொள்ள இயலவில்லை. அதற்கு தோள் கொடுக்கும் கணவனாக அவனின் தோளில் சாய்ந்து அணைத்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பது விழலுக்கு இறைத்த நீராக மாறியது என்று நினைத்து மருகியே இளைத்தும் கருத்தும் போனாள் சுகாசினி. பேச்சும் குறைந்து ஆளும் இழைத்து கருத்து போய் இதுதான் சுகாசினியா என்ற நினைக்கும் அளவிற்கு ஆளே மாறி போனாள். மனதிற்குள் தனக்கு யாரும் இல்லாத அனாதையாக நிற்கும் உணர்வுதான் மேலோங்கி இருந்தது. ரங்கநாயகியோ சுகாசினியை ஏதாவது வேலை சொல்லியோ பேசியோ இயல்பாக இருக்க வைக்க முயற்சித்தார். ஆனால் அத்தனையும் கற்சுவரையிடம் பேசுவது போல எதுவும் அவள் செவியில் விழவில்லை. அவளுக்கு உள்ளான உலகத்திற்குள் அவளின் மனம் அலைகளைத்து கொண்டிருந்தது. கிராமத்தில் அவளை விட்டு வெளி சென்றவனோ எங்கே சென்றான், எவ்வளோ வேளையில் அலைகளைத்து கொண்டிருக்கிறது என்று அவளுக்கு தெரியாது. அங்கே நாட்கள் செல்ல செல்ல கம்பெனியின் அதீத வேலையாக திரும்பவும் வெளிநாடு செல்லவும் அங்கிருந்து சென்னை வந்த பின் அதற்கான வேலை என்று நிற்க நேரமின்றி அலைந்தவனுக்கு நிழல் முகமாக சுகாசினியின் உருவம் அவன் மனக்கண்ணில் தோன்றினாலும் அவனால் உடனே ஊருக்கு செல்ல முடியாத இக்கட்டான நிலை. அங்கே ஊரில் இருந்த ரங்கநாயகியோ திரும்ப தொடர்ந்து போனில் விடாமல் அழைத்து கொண்டே இருந்தார் தன் பேரனுக்கு. மீட்டிங்கில் இருந்தவனோ என்ன விடாமல் ஆட்சி அழைச்சிக்கிட்டே இருக்காங்க என்று நினைத்து எக்ஸ்கியூஸ் மீ என்று சொல்லிவிட்டு வெளியே வந்த அவருக்கு திரும்ப அழைத்தவன் அங்கே நடக்கும் நிகழ்வுகளை கேட்டவுடன் மனதில் பதட்டம் இருந்தாலும் இதோ கிளம்பிட்டேன் ஆட்சி என்றவன் தன் பிஏவை அழைத்து மீட்டிங்கை கேன்சலை செய்துவிட்டு மற்ற வேலைகளை பொறுப்பானவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு காரை நோக்கி வேகமாக சென்றவன் டிரைவரை தவித்து ஊரை நோக்கி தானே எடுத்துச் சென்றான் நிசாந்தன். காரின் வேகமும் அவனுள் இருந்த வேகமும் ஊரில் கொண்டு நிறுத்த
அங்கே ரங்கநாயகியின் கைக்குள் இருந்த சுகாசினி தன் கணவன் வந்துவிட்டதை கூட அறியாமல் மயக்கத்தில் இருந்தாள். ரங்கநாயகியோ அவள் முதுகை தட்டியபடி காளியப்பனை கண்டு விரட்ட, அவனும் முதல்ல நீங்க எல்லாரும் வெளியே போங்க, இதெல்லாம் என் பாட்டன் முப்பாட்டன் சொத்து என்று கத்தி கொண்டிருந்தான். காளியப்பனுக்கு நிசாந்தன் இல்லாமல் போனதும் கையெழுத்து வாங்கினான். எல்லா பாட்டன் சொத்தும் பேரனுக்கு தான் என்று கிராமத்தில் பழமை பேசும் மக்களிடம் வாழ்பவனுக்கு நிசாந்தன் செய்த விஷயங்கள் அவனுக்கு பிடிபடாமல் போனதால் ஆட்சியிடமும் சுகாசினியிடமும் எகிரி கொண்டு நின்றிருந்தான் காளியப்பன். ஆட்சியோ அங்கிருந்த கம்பை எடுத்து துரத்த நினைக்க, சுகாசினியின் நிலையைக் கண்டு அவளை விட்டு விலக முடியாமல் அவளுடன் துணையாக நிற்க வேண்டிய சூழல். தன்னால் முடிந்த அளவிற்கு போனில் பேரனுக்கு அழைத்து கொண்டே இருந்தார் ரங்கநாயகி. எதற்கும் துணிந்து அறிவாளோடு நிற்பவனுக்கு காளியப்பனின் கொச்சை பேச்சுக்களை கேட்டதும் தாலி கட்டினும் விட்டு சென்ற கணவனின் செயலுக்கு காரணங்கள் இருந்தாலும் காளியப்பன் பேச்சு கேட்டு அதிர்ந்து போய் ஒடுங்கி போனாள் சுகாசினி. உன்னை கண்டாலே பிடிக்காமல் தான் ஓடி போயிட்டான் என்று பரிகாசமாக பேசி அவளின் நடத்தை பற்றியும் அவதூறாக பேசவும் அவளால் தாங்க முடியாமல் மயங்கிவிட அவளை தாங்கி பிடித்தபடி ரங்கநாயகனுக்கு அங்கே வேகமாக வந்த நின்ற காரிலிருந்து இறங்கிய ரங்கநாயகி நிசாந்தனை கண்டு ரங்கநாயகியின் மனம் ஆசுவாசப்பட்டது. காரின் சத்தத்தில் திரும்பிய காளியப்பனோ நிசாந்தனை கண்டு அரண்டு போய் நின்றான். ரங்கநாயகின் தோளில் ஒடுங்கி போய் சாய்ந்திருந்தவளை கண்டபடி காரிலிருந்து இறங்கிய நிசாந்தன் திரும்பி காளியப்பனை பார்க்க, அவ்வளோ நேரம் பெண்களிடம் கத்தி கொண்டிருந்தவனுக்கு நிசாந்தனை கண்டு வாய் குளறியது. நேராக அவனிடம் நெருங்கியவன், அன்று வாங்கியது உனக்கு பத்தல போல, இப்ப பேசேன், என்ன பேசுறியோ அதுக்கு நான் பதில் சொல்றேன் என்று தெனாவெட்டாக கேட்டவன் ரங்கநாயகியின் தோளில் சாய்ந்திருந்தவளின் அருகில் போய் சுகாசினியை உலுக்கி அவள் லேசாக கண் விழிக்கவும் அவளை தன் கை வளைவுக்குள் கொண்டு வந்து நிறுத்தி கொண்டு காளியப்பன் அருகில் சென்றான் நிசாந்தன். தன்னை உலுக்கியதும் விழித்தவளுக்கு தன் கணவனை கண்டு அதிர அவன் இழுத்த இழுப்பிற்கு சென்ற, இப்ப பேசுடா என்று காளியப்பனை பார்த்து சொன்ன நிசாந்தனை கண்டவனுக்கு உள்ளூரை பயம் எழுந்தாலும், நீ அவன் புருஷனாக இருக்கலாம், கல்யாணம் ஆன மறுநாளே விட்டு போனவன் வந்து கேள்வி கேட்கக்கூடாது, இப்பவே அவளை நான் மறுதாளி கட்டிட்டு கூட்டிட்டு போவேன், இல்லையா என்ன எந்த வேணாலும் செய்வேன் என்று குக்களித்தவனை கண்டு சுகாசினி உடல் குறுக, நிசாந்தனோ தன் உடல் இரும்பாக இருக நிமிர்ந்து நின்றவன் அவன் இன்னும் எவ்வளவு தூரம் பேசுவான் என்று பார்த்து கொண்டிருந்தான். அவனின் அளவுக்கு அதிகமான பேச்சால் அவனின் தாவங்கட்டையில் ஓங்கி தன் இரும்பு கரத்தால் அடிக்க, காளியப்பனோ அடி தாங்காமல் கீழே விலகவும் தன் கரங்களில் இருந்தவளை விலக்கி நிறுத்திவிட்டு அவனை புரட்டி போட்டு எடுத்து விட்டான் நிசாந்தன். காட்டாறு போல் சீறி பாய்கிறவனை அடக்க இயலாமல் ரங்கநாயகியும் சுகாசினியும் விழித்து கொண்டு நின்றார்கள். இனி ஒரு முறை சுகாசினியை நினைத்தாலோ பேசினாலோ இந்த அடியை உன் வாழ்க்கையில் என்றும் மறக்கக்கூடாது என்று மிரட்ட, காளியப்பனோ துண்டை காணோம் துணியை காணோம் என்று ஓடியதை பார்த்து ரங்கநாயகி பெருமூச்சு விட்டான். அவன் ஓடுவதை பார்த்தபடி திரும்பிய நிசாந்தன், ஆச்சி
ஊருக்கு கிளம்பணும். தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு கிளம்புங்க என்று கடினமான குரலில் பொதுவாக சொன்னான் நிசாந்தன். சுகாசினியின் மனமும் அதை கேட்டு சுருங்கி, இவர் வேண்டாம் என்று விட்டுவிட்டு போவார், வேண்டும் என்றால் கூட்டிக் கொண்டு போவாரோ என்று நினைத்தவளில் நின்ற தோரணையில் மறுப்பு தெரிய அவள் அருகில் சென்றவனோ, இன்னும் 10 நிமிஷம்தான் உனக்கு டைம், அதுக்குள்ளே காரில் ஏறல அப்புறம் கைகாலை கட்டி தூக்கி போட்டுவிட்டு போய்கொண்டே இருப்பேன் என்ற அதிரடி பேச்சில் அறிந்து நின்றவளை கண்டு காணாமல் ஆட்சியை பார்த்தவன், அவரோ சுகாசினிக்கு தேவையானதை எடுத்து வைத்துவிட்டு அவனிடம், தான் இன்று வரவில்லை கண்ணு, நீ அவளை மட்டும் அழைச்சிட்டு போ என்று அவனிடம் சொன்னவர், அவளை கண்காணாமல் பார்த்துக்கொள் என்று மீண்டும் சொன்னார். அவனோ புருவங்களை சுருக்கி உயர்த்த, ஏனாச்சு நீங்கள் வரலேன்னு சொல்கிறீங்க என்று கேட்க, அவரோ, அன்று கிளம்பி போன நான் பெத்த மகராசன் ஒரு ஃபோன் பண்ண கூட யோகியதை இல்லை. அவனிடம் கேட்காமல் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் வீம்பில் பொண்டாட்டி பின்னால் போயிருக்கான். இப்போ நான் வந்தால் அவனோடு சண்டை போடக்கூட சூடிய நேரமில்லை இது. உன் புது வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது பல பிரச்சனைகள் வரிசையில் இருக்குது. இதில் நான் வந்தால் புதிதாக எதுவும் தொடங்கும். வேண்டாம் ராசா, நீ சுகாசினியை கூட்டிகிட்டு உடனே கிளம்பு. உன்னை இருக்க சொல்லக்கூட இப்போ உள்ள சூழ்நிலையில் வேண்டாம் என்று தோன்றுவதால் தான் கிளம்ப சொல்கிறேன் என்று நிசாந்தனிடம் சொன்னார். சுகாசினியிடம் நெருங்கி, இங்கே பாரு சுகா, இழப்பு என்பது வாழ்வில் எல்லோருக்கும் ஒரு நாள் வரும். அதை கடந்துதான் வந்தாக வேண்டும். உன் அடிமனதில் எவ்வளவு வருத்தம், கவலை, கோபம் எல்லாம் இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து போகணும் என்று சொல்லிவிட்டு அவளின் துணி அடங்கிய பேக்கை எடுத்து காரில் வைத்தவர் சுகாசினியையும் ஏறச் சொன்னார். அவன் வந்தவுடனே கிளம்பி அனுப்பி வைத்த ரங்கநாயகியின் மீது சுகாசினியின் கோபம் அதிகரிக்க, அதுவரை பேசாமல் இருந்தவர், உங்கள் பேரனை பார்த்தது ஏனாச்சு அவ்வளோ அவசரமாக கிளம்பி போக சொல்கிறீங்க? உங்கள் பேரன் இப்போ இங்கே இருந்தால் நான் கேள்வி கேட்டு சண்டை போட்டு அவரோடு போக மாட்டேன், பிடிவாதம் பிடிப்பேன்னு பெட்டி கட்டி தூக்கி போட்டு அனுப்பிடுங்களோ என்று கோபத்துடன் கேட்டவளை ஆதூரமாக பார்த்தார் ரங்கநாயகி. அவளின் தலையை கோதி, அவன் இப்போது எவ்வளோ அவசரமாக வந்தான் என்று உனக்கு தெரியாது சுகா. நிற்க நேரம் இல்லாமல் காலில் சக்கரத்தை கட்டி கொண்டு அலைகிறான். இதில் நான் வேறு பல குழப்பங்களை அவன் வாழ்வில் பண்ணி வச்சிருக்கேன். இதில் இப்போ இந்த விருந்தாவாதம் எல்லாம் வேண்டாம். அவனுக்கு குடிக்க கூட எதுவும் குடிக்காமல் கிளம்ப சொல்கிறேன் என்றால் அதில் 1000 அர்த்தம் இருக்கும். புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு கண்ணு என்று அழைத்து சொல்லிவிட்டு நிசாந்தனிடம், இனி இவ உன் பொறுப்பு ராசா, அவளை மட்டுமல்ல உன்னையும் நீ கவனிச்சுக்கணும் என்று சொல்லி கிளம்ப சைகை செய்தவரை கண்டு எதுவும் பேசாமல் நிசாந்தன் தலையாட்டி விட்டு காரை கிளப்பினான். அவனின் கார் மின்னல் வேகத்தில் கிளம்ப அதில் அமர்ந்திருந்த சுகாசினியின் மனமும் கொந்தளித்து கிடந்தது. மற்றவர்கள் சொன்னார்கள் என்று தாலி கட்டி சென்றவனுக்கு இப்போ மட்டும் வருவதற்கு நேரம் கிடைத்ததா என்ற சினம் அவளுள் தீப்பொறியாக உள்ளத்துக்குள் கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பிக்க, எதுவும் பேசாமல் வெளியே இருட்டை உற்று நோக்கி கொண்டே பயணித்தாள் சென்னையை நோக்கி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தை நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.